நம்ம காட்டுக்கொட்டையில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காட்டுக்குட்டையில் ஸ்பெஷல்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய சேகோ ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. 50 வருஷ பழமை வாய்ந்த, அதுவும் இல்லாமல் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு அரசு கலைக்கல்லூரி நம்ம பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு குன்றில் இருக்கிற ஒரு முருகன் கோயில், அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்போது குன்றில் இருக்க முருகனுக்கு வந்து சக்தி ஜாஸ்தி. இங்கே நிறைய கிழங்கு ஆலைகள் இருக்குது. கிழங்கு நிறைய விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுது. இப்போ காட்டுக்கோட்டையில் வந்து வடச்சினிமலை முருகன் கோயில் ரொம்ப பெசலுங்க. மாதம் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீருங்க, குழந்தை பாக்கியம் இருக்குங்க. இப்போ வந்து கிரிவல பாதை போட்டிருக்காங்க. பௌர்ணமி வந்தீங்கன்னா கிரிவல பாதை சுற்றிட்டு வந்தீங்கன்னா சிவனை கும்பிட்டுங்க அன்னதானம் போடுவாங்க. நீங்கள் சிறப்பாக வழிபட்டுட்டு போகலாங்க. பங்குனி உத்தரம் பெசல், தை பூசம் பெசல், கிருத்திகை தான் பெசல். விவசாய பொருட்களை வந்து இவனுங்க சோதனைங்கிற பேரில் ஆசிட்டை ஊற்றுறாங்க, அதை ஊற்றுறாங்க, இதை ஊற்றுறாங்கன்னு மில்லுக்காரங்களை போட்டு நசுக்கி அதையும் ஒரு வழி பண்ணி அதிகப்படியான ஆலைகளில் பாதிக்கு மேலே ஆலையை ஒழிச்சுவிட்டாங்க. கொஞ்சம் ஆலை இருக்குது. அந்த ஆலைகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால குறைஞ்சபட்ச ஆலை இருக்குது. விவசாயி நிறைய மகசூல். நாம் வந்து மரவள்ளி கிழங்க ஆசிய அளவில் ரொம்ப முக்கியமாக இந்தியாவிலேயே முதலிடம் இதோடைய மரவள்ளி கிழங்கு சாகுபடி. அந்த மரவள்ளி கிழங்குக்கு குறைஞ்சபட்ச நிர்ணய விலை கூட கிடையாது. நான் வேற ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன், சமாளிக்கிறேன். அந்த நிலத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய விவசாயி எதுக்கு ஆகுவான், அவன் நிலைமை என்ன ஆகும்? அவனுக்கு 1.5 அடி கவுரும் இல்லை ஒரு 100 மில்லி குரோமோசோமோ எக்காலக்ஸோ தேவை.